வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. யூடியூப் சேனல்களில் தன்னை குறித்து அவதூறாக பேசியதாக 5 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கேட்டு நடிகர் வடிவேலு தாக்கல் செய்த வழக்கில் நடிகர் சிங்கமுத்து பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வடிவேலுவின் உண்மை முகம் இதுதான் என பல்வேறு கருத்துக்களை பேசி வந்த சிங்கமுத்து சர்ச்சையில் சிக்கியதன் பின்னணி என்ன? தமிழ் சினிமாவின் பல்வேறு திரைப்படங்களில் நடிகர் வடிவேலுவும் சிங்கமுத்துவும் ஒன்றாக சேர்ந்து காமெடி காட்சிகளில் நடித்துள்ளனர். கருத்து வேறுபாடு காரணமாக சில படங்களுக்கு பின்னர் இருவரும் ஒன்றாக சேர்ந்து நடிப்பதை நிறுத்திவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பல்வேறு யூடியூப் சேனல்களுக்கு நடிகர் சிங்கமுத்து அளித்த பேட்டியில் துளி கூட உண்மையில்லாத பல பொய்களை கூறி தரக்குறைவாக பேசியுள்ளதாக நடிகர் வடிவேலு குற்றம் சாட்டியுள்ளார். வளர்ந்த பின்னாடி வடிவேலுக்கே அறியாத ஒரு தைரியம் என்னன்னா, இப்படி ஒரு டீக்கு கூட வழி இல்லாமல் இல்லை, நம்ம இவ்வளவு சம்பளம் வாங்குறோம், நம்ம ஒரு அதிசயமான மனிதர் நம்மன்னு அவரே நினச்சிக்கிட்டார். இப்போ எந்த படத்துலையுமே அவர் பழைய படமாக நடிக்க முடியாது. அவருக்கு கையாட்டம், பல சிக்கல். அது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வடிவேலு மனு தாக்கலும் செய்துள்ளார். பொதுமக்கள் மத்தியில் தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதற்காக 5 கோடி ரூபாயை மான நஷ்டஈடு வழங்கும்படி சிங்கமுத்துவுக்கு உத்தரவிட வேண்டும் என வடிவேலு தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தன்னை பற்றி அவதூறாக பேச சிங்கமுத்துவிற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் நடிகர் வடிவேலு மனுவில் கேட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி டிகாராமன் மனுவுக்கு 2 வாரங்களுக்குள் பதிலளிக்கும்படி நடிகர் சிங்கமுத்துவுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே தாம்பரத்தில் பிரச்சனைக்குரிய நிலத்தை வாங்கி கொடுத்த விவகாரத்தில் சிங்கமுத்துவுக்கு எதிராக வடிவேலு தாக்கல் செய்த வழக்கு எழும்பூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் யூடியூப் சேனல்களில் தன்னை பற்றி அவதூறாக பேசிய சிங்கமுத்துவுக்கு எதிராக நடிகர் வடிவேலு தொடர்ந்த வழக்கு சர்ச்சையாகியுள்ளது. தமிழ் சினிமாவில் காமெடி நடிகர்களுக்கிடையே நீண்ட காலமாக மோதல் போக்கு நீடித்து வருவதாக கூறப்படுகிறது. ஒருவர் மாற்றி ஒருவர் அவதூறு பேசி சர்ச்சைகளை கிளப்பி வருவதும் நடக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படும் மனக்கசப்புகளை யூடியூப் சேனல்களில் பேசி அவதூறு ஏற்படுத்துவதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் திரையில் சிரிக்க வைக்கும் நடிகர்கள் பலரும் நிஜ வாழ்வில் பெரிதும் அவமரியாதைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில்தான் தற்போது நடிகர் வடிவேல் சிங்கமுத்து சம்பவம் சர்ச்சையாகியுள்ளது. வடிவேலு வைத்துள்ள குற்றச்சாட்டின் உண்மைத்தன்மை குறித்து சிங்கமுத்து அளிக்கும் விளக்கமும் நீதிமன்ற விசாரணையுமே உறுதிப்படுத்தும். தன்னை பற்றி நடிகர் சிங்கமுத்து அவதூறு பேசியதாக 5 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு நடிகர் வடிவேலு தாக்கல் செய்த வழக்கு திரைத்துறையினர் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.